ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த பிராண்ட் வீர திருத்தமிழர். நான் தான் உங்கள் திருநீலகண்டன். இன்றைக்கி இந்த நியூ வீடியோவில் நம்ம சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாம் 2023க்கான எஸ்ஏ கொஸ்டின் பேப்பரை தமிழில் விலாவரியாக அதாவது அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதோடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 hours கொடுத்துருக்காங்க டோட்டலாக. மேக்ஸிமம் மார்க் 250 மார்க்ஸ். ஓகே, ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரைட் 2 essays choosing one topic from each of the following section A and B in about 1000 to 1200 words each. என்ன சொல்கிறாங்க, மொத்தம் 2 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் A, செக்ஷன் Bன்னு 2 செக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த 4 கொஸ்டின்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் எழுதணும்னு சொல்கிறாங்க. எனி 1 கொஸ்டின் ஃப்ரம் ஈச் செக்ஷன். அப்போனா மொத்தம் 2 கொஸ்டின் தான் எழுதணும். மொத்தம் 8 கொஸ்டின்லேருந்து எனி 2 தான் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 125 மார்க்கு, டோட்டலாக 250 மார்க்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் A வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திங்கிங் இஸ் லைக் எ கேம், இட் டஸ் நாட் பிகின் அன்லெஸ் தேர் இஸ் அன் ஆப்போசிட் டீம். என்ன சொல்கிறாங்க, சிந்தனை என்பது ஒரு விளையாட்டு போன்றது, எதிர் அணி இருக்கும் வரை அது தொடங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விஷனரி டிசிஷன் மேக்கிங் ஹேப்பன்ஸ் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்ட்யூஷன் அண்ட் லாஜிக். முடிவெடுப்பது உள்ளுணர்வு மற்றும் தர்க்கத்தின் சந்திப்பில் நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, நாட் ஆல் ஹூ வேண்டர் ஆர் லாஸ்ட். இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் புரியாது இந்த கொஸ்டின். ஆனால் தமிழில் பாருங்களேன், அனைவரும் தொலைந்து போவதில்லை. இவ்வளோதாங்க இதுக்கு அர்த்தமே தமிழில், அனைவரும் தொலைந்து போவதில்லை. ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்பிரேஷன் ஃபார் கிரியேட்டிவிட்டி ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் த எஃபர்ட் டு லுக் ஃபார் த மேஜிக்கல் இன் த முண்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ புரியாது, இங்கிலீஷில் சொல்கிறது அவ்வளோ சுத்தமாக புரியல. ஆனால் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. தேடும் முயற்சியில் இருந்து படைப்பாற்றலுக்கான உத்வேகம் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஓகே, இதோட செக்ஷன் A முடிஞ்சது. இந்த 4 கொஸ்டின்லேருந்து எனி 1 கொஸ்டின் தான் எழுதணும். ஓகேவா, ஏதாவது ஒரு கொஸ்டின் தேர்வு செய்து எழுத சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 125 மார்க். ஓகே, செக்ஷன் B உடைய 5th கொஸ்டின், அதாவது செக்ஷன் B உடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேர்ள்ஸ் ஆர் வெயிட் டவுன் பை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பாய்ஸ் வித் டிமாண்ட்ஸ், 2 ஈக்குவலி ஹார்ம்ஃபுல் டிசிப்ளின்ஸ். ஓகே, இது தமிழ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெண்கள் கட்டுப்பாடுகளால் எடை போடப்படுகிறார்கள், ஆண்கள் 2 சமமான தீங்கு விளைவிக்கும் ஒழுங்குகளை கோருகிறார்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய அர்த்தம். ஓகே, 6th வந்து பார்க்கலாம். மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த மியூசிக் ஆஃப் ரீசன். என்ன சொல்கிறாங்க, கணிதம் பகுத்தறிவின் இசை அப்படின்னு சொல்கிறாங்க. 7th வந்து பார்த்தீங்கன்னா, எ சொசைட்டி தட் ஹேஸ் மோர் ஜஸ்டிஸ் இஸ் எ சொசைட்டி தட் நீட்ஸ் லெஸ் சேரிட்டி. என்ன சொல்கிறாங்கன்னா, அதிக நீதி உள்ள சமூகம் குறைவான தொண்டு தேவைப்படும் சமூகமாகும். 8th வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹேஸ் ஃபர்காட்டன் வாட் ஒன் ஹேஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல். என்ன சொல்கிறாங்க, பள்ளியில் ஒருவர் படித்ததை மறந்த பிறகு எஞ்சியிருப்பது கல்வி. செக்ஷன் B முடிஞ்சுது. இதுதான் பார்த்தீங்கன்னா 2023க்கான UPSC உடைய எஸ்ஏ பேப்பர்.